பொக்கிஷம். ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்த ராகவ் சமீப காலமாக மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தார். வயதாகிவிட்டது, இனி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாது, என் நினைவாற்றல் குறைந்துவிட்டது என்று அடிக்கடி புலம்புவார். ஒருமுறை அவர் ஒரு முதியவரை சந்தித்தார். அவர் மிகவும் சுறுசுறுப்பாகவும் பல மொழிகளை சரளமாக பேசுபவராக இருந்தார். ராகவ் அவரிடம் கேட்டார், ஐயா, இந்த வயதிலும் உங்கள் மூளை இவ்வளவு கூர்மையாக இருக்க என்ன ரகசியம்? அந்த முதியவர் சிரித்துக்கொண்டே ஒரு பழைய கருவியை ராகவிடம் காட்டினார். அது நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் துருப்பிடித்து போயிருந்தது. முதியவர், ராகவ், நம்ம மூளை இந்த துருப்பிடிச்ச கருவி மாதிரிதான். பயன்படுத்தாம இருந்தா துருப்பிடிக்கும், ஆனா சரியான முறையில வேலை கொடுத்தா வைரம் மாதிரி மின்னும். மூளையின் ஆற்றலை அதிகரிக்க நாம் பின்பற்றும் 3 சூத்திரங்கள் இதோ. நியூரோபிளாஸ்டிசிட்டி. நமது மூளை எந்த வயதிலும் மாறக்கூடியது. ஒரு புதிய மொழியை கற்பதோ அல்லது ஒரு புதிய கருவியை கையாள கற்றுக்கொள்வதோ மூளையில் புதிய நரம்பு பாதைகளை உருவாக்கும். வயதாகிவிட்டது என்பது ஒரு தடையல்ல, அது ஒரு முகாந்திரம் மட்டுமே. காலை நேர அமைதி. அதிகாலையில் தியானம் செய்வதும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பதும் மூளையின் கவனத்தை பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு தெளிவான குளம் எப்படி எல்லா பிம்பங்களையும் சரியாக காட்டுமோ அப்படிதான் அமைதியான மூளை சிறந்த முடிவுகளை எடுக்கும். சவால்களை நேசிப்பது. ஒரே மாதிரியான வேலைகளை செய்யாமல் அவ்வப்போது மூளைக்கு சவாலான வேலைகளை கொடுங்கள். உதாரணத்திற்கு புதிர்கள் விடுவிப்பது அல்லது புதிய இடங்களுக்கு பயணம் செய்வது. இது மூளையை தூங்கவிடாமல் விழிப்புடன் வைத்திருக்கும். ராகவ் அன்று முதல் தன் எண்ணங்களை மாற்றிக்கொண்டார். புதிய விஷயங்களை கற்றுத் தொடங்கினார். சில மாதங்களிலேயே அவர் தன்னம்பிக்கை மிக்க மனிதராக மாறினார். கருத்து: மூளையின் ஆற்றல் என்பது தேய்ந்து போகும் ஒன்றல்ல, அது நாம் பயன்படுத்த மெருகேறும் ஒரு மாபெரும் சக்தி.